ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸான ஆனால் சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இது வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு நியூட்ரிஷியஸான இந்த டிஷ் இது ஆக்சுவலாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நம்ம இதை வந்து செஞ்சு கொடுக்கணும். இது வந்து உளுந்து புட்டு. நம்ம வந்து உளுந்து களிலாம் செஞ்சு கொடுப்போம். அதை கிண்டுறதே வந்து நம்மளுக்கு கை வலி எடுத்துடும். அடுத்தது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு கொடுப்போம். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களாம் அதை சாப்பிடவே மாட்டாங்க. அதை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆகிடும். அதனால இந்த மாதிரியான ஒரு புட்டு வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு கால்சியம் இருக்குது. இந்த உளுந்தில் வந்து உளுந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனால கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கரைச்சிடுன்னு சொல்லி இந்த நேச்சுரோபதியில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆட்லெலாம் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்களா, இந்த ட்ரிங்க்கை கொடுங்க. அப்புறம் வீடு செட்டப்பு மாற்ற போனேன், முதுகு பிடிச்சிக்கிச்சு, என்னால் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம இந்தியன் இதில் இந்த உளுந்துக்கு இருக்கிற அவ்வளோ ஒரு மகத்துவம் எதுலேயுமே கிடையாது. இப்போது இந்த உளுந்தை வச்சு நம்ம வந்து ஒரு புட்டு ஒன்று செஞ்சு காட்ட போகிறோம். இதில் உளுந்து மட்டும் இல்லை, இன்னும் சத்தான இன்க்ரீடியன்ட்ஸு சேர்க்க போகிறோம். இந்த உளுந்து புட்டை வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு போட்டுட்டு ஒரு 1.5 கப் 2 கப் அளவுக்கு வெந்நீர் ஊற்றி அதை வந்து தேங்காய் பூ போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து நான் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து ஹாஸ்டலுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். என் பையனுக்காக தான் செஞ்சேன் இப்போது. அதனால தான் சரி, இது வந்து நம்ம பயன் பெறுறதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி தான் உங்களுக்காக போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். என் பசங்க வந்து அப்படியே தான் சாப்பிடுவாங்க. ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அங்கே சாப்பாடெலாம் சரியாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம நியூட்ரிஷியஸாக செஞ்சு கொடுத்தோம்னா அதை வந்து சும்மா அவங்க அசைன்மெண்ட் எழுதும் போதோ இல்லை வேறு ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போதோ அப்படி சும்மா புட்டு மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், இதை நீங்கள் பாலில் கூட அடித்து குடிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான இந்த உளுந்து புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இதை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு உளுந்து 400 கிராம், முந்திரி 50 கிராம், பாதாம் 50 கிராம், வறுத்த வேர்க்கடலை 50 கிராம், பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு, சிகப்பு அவுல் 50 கிராம், நாட்டு சர்க்கரை 200 கிராம். இந்த உளுந்து புட்டு மாவு செய்கிறதுக்கு நான் ஒரு 400 கிராம் உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து நீங்கள் முழு உளுந்துனா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் வந்து சின்ன சின்ன துகள்கள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண் அதெல்லாம். அதுக்காக நீங்கள் ஒரு ஜல்லடையில் போட்டு இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. எல்லா டஸ்ட்டும் வந்துடும். இப்போ நல்லா சலிச்சுட்டேன். இப்போ சலிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி அந்த டஸ்ட்டு மண் மாதிரிலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த உளுந்தை வந்து நம்ம சலித்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு துணியில் மல்லு துணி மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை போட்டு நல்லா நம்ம ரப் பண்ணி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த துணியை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி கையால் ரப் பண்ணிங்கன்னா அழகாக க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதை வறுக்கிறதுக்கு நான் ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு இரும்பு கடாய் போட்டுக்கிறேன். இரும்பில் நம்ம வறுக்கிறது வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது. இப்போ உளுந்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி வறுக்கணுன்னாக்கா, லைட்டாக செவந்து வர மாதிரி வறுக்கணும். நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரியே நம்ம அடுத்த பாதியும் போட்டு நல்லா இதையும் அதே மாதிரியே
நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் உளுந்து வறுக்கும்போது நம்ம இது கூடவே ஒரு 50 கிராம் நான் வந்து பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நம்ம இந்த பாதாம் முந்திரிலாம் வந்து நம்ம வறுக்கும்போது டைரெக்டாக நம்ம வறுத்தோம்னா கருப்பாக ஆகிடும். அதனால தான் இந்த உளுந்தோடு போட்டிங்கன்னா இந்த உளுந்து சூட்லேயே நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். அதே மாதிரி நான் இதுக்கு ஒரு 50 கிராம் முந்திரி, ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, ஒரு 50 கிராம் சிகப்பு அவுல் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு புடி பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வேர்க்கடலையெல்லாம் வந்து ஏற்கனவே வறுத்தது தான், அதனால் இந்த சூடுலேயே நல்லா வறுப்பட்டுடும். இப்போ நம்ம உளுந்தோடு போட்ட அந்த பாதாம், முந்திரி, அவல், அப்புறம் அந்த வேர்க்கடலை எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. நல்லா மொறுன்னு இருக்கு பாருங்கள். அது மாதிரி நீங்கள் வறுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த தாம்பாளத்தில் கொட்டி நல்லா நம்ம ஆற விட்டுடலாம். நல்லா ஃபேன் காற்றுல கூட நீங்கள் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து மிக்சியில் இப்போ வந்து போட்டுக்கிறேன். நிறைய லோட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு அரைங்க, அப்போ தான் ஈவனாக அரையும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி அரைக்கணும்னா நம்ம வந்து இட்லி பொடிலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைங்க, அப்போ தான் வந்து நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஹார்லிக்ஸ் மாதிரி கலந்து கொடுக்குறதா இருந்தாக்கா பவுடராக அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த புட்டு மாவுலாம் இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன், பொறுன்னு. ஏன்னா என் பசங்களுக்கு வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த செட்டையும் போட்டு அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் ஏலக்காய் பொடி வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என் பசங்களுக்கு அதோட வாசனை அவ்வளோ பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணலை. இப்போ இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை வந்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டிக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 600 கிராம்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையை போட்டு இதிலோட கலந்துக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் போடுறேன். இது வந்து ஒரு கப்னாக்கா ஒரு 150 கிராம் இருக்கும். அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெதுவெதுப்பான சமயத்திலே நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம்ல, அது நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நாட்டு சர்க்கரையை நல்லா இதோடு கலந்துக்குங்க. என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாப்புல, அதனால் நான் இன்னொரு அரை கப் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழந்தைங்க வந்து நம்ம வந்து இந்த களி மாதிரிலாம் கிண்டி கொடுத்தா சில பிள்ளைங்க வந்து குழன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி புட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படியே சாப்பிட்லாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு இதை போட்டுட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தேங்காய் பூலாம் போட்டு அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அது அப்படியே இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து நான் ஹாஸ்டலுக்கு கொடுத்து அனுப்புறதுனால நான் இந்த மாதிரி ட்ரையாக செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுங்க. போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம். இதுங்களுக்கு வந்து கால்சியம் நல்லா அதிகப்படுத்தும். பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிற சாப்பாடுலலாம் வந்து அவ்வளோ நியூட்ரிஷியஸாக இருக்கிறதுல ஹாஸ்டலில் அதுவும் பிள்ளைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அதிகமான ஊட்டச்சத்து கிடைக்காது. அதுங்களுக்கு வந்து சாப்பாடும் பிடிக்காது. வெளியில் நம்ம வீட்டிலையே இருந்து சாப்பிட்டுட்டு வெளியில் போகும்போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இதை மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா போனெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்ல சத்தாக இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஓகே, see you, bye bye.